சீசன் 8 தமிழ். இது 71வது நாள்ல சவுண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை மையமா வச்சு, ஜாக்லின் எங்கள ஒரு புதகுழியில தள்ளுறாங்க. அவங்கள ஒரு ஜோன்லயே எங்கள வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்த 15வது நாளே அத சொல்லிட்டாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு 15ஆம் நாளே அத சொல்லியாச்சு. திரும்ப 71வது நாளும் அதே பிரச்சனைய சொல்லி, நாமினேட் பண்ணது எந்த வகையில நியாயம்ன்றது ஒண்ணு. 2வது சவுண்டு நீ என்ன நாமினேட் பண்றது எனக்கு பிரச்சனை இல்ல. நீ என்ன ஸ்மார்ட் பிளேயரா இருக்காங்கன்னு சொல்லு, இல்ல வேற எந்த காரணம்னாலும் சொல்லு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளாரே இருந்துகிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் நாங்க கெட்டுப் போனோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தான் ஜாக்லினோட கேள்வியே. ஆனா தொடர்ந்து அந்த வீட்ல 15வது நாளே நீங்க அப்படி சொல்லி நாமினேட் பண்ணிட்டு ஜாக்லின 71 நாள் வரலையும் அதே வீட்ல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு கூடயே சுத்திட்டு அது கூடயே வாங்கி தின்னுட்டு, இன்னொன்னு உங்களால தான் ஜாக்லினுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையே. ஏன்னா நீங்க தான் வாண்டடா போய் எல்லா பிரச்சனையும் போய் வம்புக்கு இழுத்து உங்களை ரோஸ்ட் பண்றதுக்கு பதிலாக அந்த ஒட்டுமொத்த டீமையும் போட்டு காலி பண்ணாங்க. ஸோ அதில் பெரும்பான்மை பங்கு உங்களால தான் பிரச்சனையே. உங்களுக்கு மொழியும் தெரியல, சம்டைம்ஸ் உங்களால் எடுத்துரைக்கவும் சரியாக எடுத்துரைக்கவும் முடியல. அதில் போய் வீம்புக்கு வம்புக்கு செஞ்சு சண்டையை போட்டு தேர் இழுத்து தெருள் விட்ட கதையை ஜாக்லினை நிறைய வாட்டி ரோஸ்ட் பண்ண வச்சுருக்கீங்க. ஆனால் அது இல்லாமல் நாங்கள் தான் ஆனால் அதை நீங்கள் வெளியே சொல்லாமல் ஜாக்லினால் தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க. அதை விட்டு நீங்கள் அதை நிறுவனது மட்டும் கிடையாது, ஜாக்லினுக்கு கைத்தட்டல் குறைஞ்ச அடுத்த செகண்டே, அதாவது கடைசியாக சேவ் ஆனாங்கன்றதுனால நீங்கள் விஷால் பக்கம் ஜாகையை மாற்றிக்கிட்டீங்க. ஏன்னா அந்த பக்கம் ஜெஃப்ரியும் இருக்கார் அப்படின்றது தான் இன்னொரு காரணமும் கூட. ஸோ சவுண்ட் இதெல்லாம் நியாயமா?